என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது. நான் டிரைவராக தான் வேலை செய்கிறேன். என் மனைவி வந்து என்னென்னா, இந்த உபதேசம் வாங்கிட்டா நம்ம வீட்டுக்காரர் சாமியாராக போயிடுவாரோ, நம்ம குடும்பத்தில் எல்லா பொம்பளையும் நினச்சிக்கிட்டு தான் எவனோ நான் சாமியை கூட தூக்கி போட்டுருவான் குப்பியில், பொண்டாட்டியை தூக்கி போடுவான். நான் எவனாவது பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உலகத்திலே இல்லாத மாதிரி ஆயிடுவானே. அதனால் பொண்டாட்டிங்கெல்லாம் நான் நினச்சிக்கிறாங்க, இவர் போய் உபதேசம் வாங்கினா நேராக இமயமலைக்கு போயிடுவார், நம்மளை விட்டுடுவாருன்னு பொம்பளைங்க கற்பனையில் தெரியுது. அது எந்த புருஷனோ எந்த உபதேசம் ஆனாலும் புருஷன் பொண்டாட்டியை விட்டு எவனாலையும் போக முடியாது. போனதாவும் எனக்கு தெரியலப்பா. அதனால தான் என் மனைவியும் கூடவே கூப்பிட்டு வந்து இருக்கட்டும். ஆனால் அவங்க நினச்சிக்கிறது அப்படி. சாமியாரெல்லாம் போக மாட்டேன். என் குரு சொல்லியிருக்காரு, ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சிக்கோ, ஒரு கையில இறைவனை பிடிச்சிக்கோ சொல்லியிருக்காரு. ஒரு நாள் மனைவி வாழ்க்கையாதம்பா எல்லாமே விட்டுடும். அப்ப நீ இறைவனை ரெண்டு கையில பிடிச்சிக்கோ. சரி, பொண்டாட்டி இப்போ உபதேசம் வாங்கினா நீ காட்டுக்கு போயிடுவ, வருமானத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டேன், அதனால நீ இதிலெல்லாம் போவாதன்னு சொல்கிறாங்க பொண்டாட்டி. நல்ல விஷயம். செத்து போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது அவங்க போக வேணாம்னு இல்லைப்பா, நீ செத்துட்டீங்கன்னா என்ன கதி? அவங்க கதி வாழ மாட்டாங்களா? உங்க கூட செத்துருவாங்களா? இல்லை. பின்ன இது அவங்களுக்கே ஒரு பிரம்மை. நம்மளை விட்டுட்டு போடுவாரா இல்லை நம்மளை கட்சி வரையும் காப்பாற்றுவாரான்னு. நீ தான் அங்கே தாலி கட்டும் போதே சத்தியம் பண்ணிட்டியே, அம்மா விட்டுடுவேன், அப்பா விட்டுருவான், அண்ணன் தம்பி விட்டுருவோம், உன்னை மட்டும் உலகத்தில் விட மாட்டோமான்னு சத்தியம் பண்ணிக்கிறீங்களே. பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலேயே பிரிஞ்சு வாழ முடியும் சொல்லு? எவனாலையும் வாழ முடியாது. பொண்டாட்டியும் வருமானம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா புருஷனை கட்டையாலே அடிச்சு வெளியே தைத்துருவாங்க. சம்பாதிக்கிறது எதுவும் மொத்தமாக கொடுத்தனா என் புருஷன் மாதிரி உலகத்தில் புருஷனே இல்லைன்ட்டுவாங்க. நான் உங்கள் பாதையில் வரணுன்றதுக்காக என் மனைவியும் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம். அடுத்த மாதமாவது உபதேசம் வாங்கிக்கோ, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிடு, இது ஒன்றும் போக மாட்டேன் நான் காட்டுக்கெல்லாம். அதான் அவங்களாண்டு சொல்லிவிடு. நான் சொல்கிறத விட நீ இப்போ ஒரு பகல் நைட்டு, இப்போ நான் பகலில் சொல்லிங்கிறேன், இது எல்லாருக்கிட்டும் சொல்கிறதால அவங்களுக்கு ஒத்துக்காது. நீ என்ன பண்ணுற, நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவங்க ஒத்துப்பாங்க. இது வச்சுக்கிறதால வச்சு இல்லாதால உனக்கு என்ன நடக்கணும்னுக்குதோ அது நடக்கும். நான் முருகர் போட்டாவே வச்சுன்னுப்பேன். முருகர் நல்லா சுகமாகறாரு, நான் பெரும்பாடுபட்டேன். அதனால் அவர் திட்டலாமா, என்ன நீ மட்டும் நல்லா இருக்கிற, என்னை இப்படி விட்டே என்ன என் விதி என்னவோ அதான். நீ வடபழனி ஆண்டவருக்கு போ, தென்பழனி ஆண்டவருக்கு போ, எங்கே போனாலும் உனக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்குதோ அதான் உலகம், அதான் வாழ்க்கை. அதை தாண்டி உன்னாலையும் பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே உட்காந்து கத்தணும்னு என் விதி. இல்லை இங்கே வந்து ஒன்று கத்திங்க கிடக்கணும், இப்படி கோஷ்டம் போட்டு, இது என் விதி. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வகுத்துக்குதோ அதுபடி தான் வாழ்க்கை. ஆனால் இவனுக்கு ஆசைகள் 1000 வரும், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நடந்துடாது. மனிதன் படுற ஆசையெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் கடவுளுக்கே வேலை இருக்காது, விதிக்கே வேலை இருக்காது. அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். என் பேர் வேணுகோபால், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருவத்தூர். ஐயா, நம்ம வீட்டில் பக்கத்துல ஒரு லேடிஸ் இருக்காங்க. சொல்லுங்க. அவரு சீக்கிரமா வந்து வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. சரிங்க. அவங்க எப்படி மேல் போறதுன்னு அவங்களுக்கு முடியல. ஒன்றும் அவங்க அம்மா வீடு அப்பா வீடு சைட்ல வந்து இன்னும் யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. சரிங்க. அவங்க எப்படி மேலுக்கு வருது? இல்ல இது யாரு பாவம் பண்ணது? அந்த லேடிஸ் பாவம் பண்ணாங்களா, இல்ல அந்த இறந்த ஆளு பாவம் பண்ணாங்களா, இல்ல லேடிஸுடைய அப்பா அம்மா பாவம் பண்ணாங்களா, இல்ல இறந்த ஆளுடைய அப்பா அம்மா பாவம் பண்ணாங்களா? எதனால அவங்க இறந்தாரு? இது வந்து பாவம்ன்றது 3 வழி சாமி. அப்பா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம், 3 பாவத்துக்கு தான் சுத்திட்டு இருக்காரு எல்லாருமே. அது வந்து அப்பா இல்லாத வாழணும்னு ஒரு விதி இருக்கும்போது கண்டிப்பா அந்த வயசான தானாவே நடக்கும். இது ஏற்கனவே தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, நாம ஏற்கனவே அனுபவிக்கணும்னு விதி. அதாவது வந்து
இந்த புள்ள அப்பா இல்லாத வாழணும், இல்ல அம்மா இல்லாத வாழணும், இல்ல அப்பா அம்மாவே இல்லாத வாழணும்னு விதி தான். அது அப்படிதான் நடக்கும் சாமி. இது யாரும் இல்லை, அவங்க செஞ்ச ஊழ் வேணா தலையெழுத்து தான். அது ஆமா, இது வந்து கணவன் இல்லாத வாழணும்னு அந்த பெண்ணுக்கும், இது அப்பா இல்லாத வாழணும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற தலையெழுத்து தான் இது நடக்கிறது. இது யாருக்கும் பாவம் செஞ்சு வந்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சுத்தி பார்க்கணும். அது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் தூக்கி என்ன பண்ணாங்க, இந்த பையன் பிறந்தது இந்த புள்ள பிறந்தது என் புட்டு போயிட்டா என் புள்ள போயிடுச்சுன்னு பேசுவாங்க. அது பழி போடுறது. இப்ப நடந்து போயிட்டே இருப்போம், கல் தறி விழுந்து செத்து போயிடும், வேற கல் தூள் செத்து போயிட்டான், ராஜி தூயினப்பா செத்து போயிடும், ஆட்டாட்டில் செத்து போயிட்டான், ஒரு ஆட்டில் செத்து இல்ல ஆட்டில் செத்து போயிட்டான்னு. ஒரு சாக்கு, மனிதனுக்கு வந்து ஒரு சாக்கு வேணும். இப்ப 2 பேர் நம்ம போயிட்டே இருப்போம், அங்க போன உடனே ஒரு பணம் கிடைக்கும், என்னால கிடைச்சிச்சு நான் சொல்லுவேன். அங்க நாம 2 பேர் போய் கால் இடிச்சு உன்னால இடிச்சு நான் காலை சொல்லுவேன். ஆக மொத்தத்துல ஒரு பழி வந்து ஒரு நாள் போட்டே ஆகணும். நல்லது வந்தா நானும், கெட்டது வந்தா நீ உண்மையான பழி போறது. இதுதான் நம்ம இந்த சமுதாயம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப அவங்க அந்த குழந்தைய அந்த லேடிஸும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அது வாழ்ந்த அது ஆமா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போச்சுனாக்க இப்ப அந்த பொண்ணை வந்து நல்லா டேலண்டா வளரும். அப்ப அது வந்து இப்ப எவ்வளவுலாம் இப்ப துன்பப்படுறாங்களோ அதுக்கு அது மேலும் அடையும். அது இறைவன் வச்சிருப்பான். அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம். இப்ப அவங்க துன்பப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து அந்த துன்பம்ன்ற ஒண்ணு வரும்போது வந்து துக்கம், அதாவது வந்து அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற எண்ணமே வராது. அப்ப தானே வந்து இறைவன் நினைப்பா அவங்களுக்கு அந்த மூளை வந்து பிரில்லியண்டா வேலை செய்யும். அவங்க எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துருவாங்க. ஆமா, அது ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, அந்த புள்ள நல்லா இருக்கும், அந்த அவங்க அம்மாவை நல்லா வச்சுட்டா பார்த்தோம், அவங்க நல்லா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவோ தாழ்ந்தார்களோ அவ்வளவுக்கு உயர்ந்து வருவாங்க. அதுக்கு அந்த காலம் கொடுத்துதான். ஒரு குட்டைக்குது, குட்டையை கலக்கி விட்டா அதெல்லாம் சேரா இருக்கும். அது குறிப்பிட்ட காலம் விட்டீங்கன்னா தானாக தெளிஞ்சிடும். ஆனா இப்ப தெரியல எப்படி தெரியும்? அதனால அதுக்கு காலம் கொடுத்துதான் சாமி ஆகணும். கண்டிப்பா முற்புல செஞ்சதுதான் இப்ப நடந்தது. நான் போன ஜென்மம் செஞ்சா இப்ப அனுபவிச்சுக்கிறேன். நீயும் நானும் எல்லாருமே அதுதான். இது புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் தெரியும். போன ஜென்மத்தை நம்ம என்னென்ன பாவம் பண்ணுமோ என்னென்ன செஞ்சோமோ இப்ப அனுபவிச்சுக்கிறோம். இப்ப இதை அனுபவிச்சு கழிச்சிடணும். நீங்க கரெக்டா உங்க செயலை ஒழுங்கா பண்ணிக்கிட்டாவே இந்த கர்மா வந்து தானா கழியும். இது போய் புதுசா ஒண்ணு செஞ்சு சேர்த்துக்க வேணாம். புதுசா சேர்த்து கூட சேர்ந்துக்குது. இதை கழிக்கிறதுக்கான வழி மட்டும் பாருங்க, சரியா போயிடும். இந்த பாதையில போனா எல்லாம் கழிஞ்சிடும். இயற்கையாவே ஒவ்வொருத்தருக்கும் கழியுது. அதை கழிக்காததான் பொசுக்குன்னு செத்து போயிடும். திருப்பி 10 பிறகு எடுத்து திருப்பி அதே தான் ஆகணும். தற்கொலை பண்ணிக்கிறோம் பூரா 10 பிறகு எடுத்து திருப்பி செத்துதான் ஆகணும். கரெக்டா பாருங்க, நல்ல பொண்டாட்டிக்கும் நல்ல சொத்து சொக்கங்க நல்ல வசதி வாய்ப்பு எல்லாருக்கும் பொசுக்கு செத்துருவான். எதுக்கு சத்தானே தெரியாது. போன ஜென்மத்தோட தொடர்பு இதானா அது புரியுறது இல்லை. சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இது அவன அனுபவிச்ச மட்டும் தான் தெரியல, தெரியாது. கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது, தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது. கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.